6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது கவமாக உருவாக்கப்பட்டு ஒரு தடி மணல் என்று சொல்வார்கள். இந்த நிலையில் அது நான் பேதி அகற்றுவோம். பேதி குடித்து செய்யும் பொழுது உள்ள கழிவுகளை வெளியேற்று. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா இருந்தால் குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ பேதியன் சொல்லப்பட்ட உடல் ஏற்படும் கழிவுகளை வெளியேற்றுவது. அதுபோல் நல்ல சுவாசமான இடத்திலிருந்து நம்முடைய மூச்சு பயிற்சி. இது யோகா தியானம் என்பது அந்த முறை என்றது இருக்கிறது பார்க்க தன்னைத்தானே அந்த சுகாதாரமான மனிதராக ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவருடைய உடலும் உள்ளமும் தூய்மையாவதற்கு ஏற்படுத்துகின்ற பயிற்சி. அந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுவது இரத்த அணுக்கள் அத்தனையும் வேகமாகவும் விரைவாகவும் வேலை செய்யும் பொழுது அவர் நோயற்ற ஒரு நபராக ஆரோக்கியம் உள்ள நபராக ஆரோக்கியம் உருவாவதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்ற எண்ணம் சிந்தனை எல்லாம் நல்ல முறையில் இருந்தால் எந்த எதிர்ப்புமே அவரை பாதிக்காத வகையில் செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தால் மருத்துவரை நாட வேண்டிய அவசியமே இல்லை.